அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேற்று சட்டமன்றத்தில் நடந்த கூத்துக்களை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அது தொடர்பான வலைதள யுத்தங்கள், அது இல்லாமல் இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இவர் எங்கே பிறந்தநாள் கொண்டாடினார், ஏன் பிறந்தநாள் கொண்டாடினதுனால சர்ச்சை, இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்கின்ற அட்ராசிட்டிஸு, அது இல்லாமல் கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுடைய அநாகரிக செயல், அது குறித்து அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளே அவருக்கு எதிராக கொடிபிடிப்பது, மேகதாட்டு பிரச்சனையில் அண்ணன் சீமான் அவர்களும் மணியரசன் ஐயா அவர்களும் இணைந்து செய்ய போகின்ற போராட்டம், இது குறித்தெல்லாம் நம்ம பேச போகிறோம். வாருங்கள், நம்ம தம்பி சசி இருக்கிறார், அவரோடு இணைந்து இது குறித்து விவாதிப்போம். வணக்கம் சசி. வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்கள், என்ன நேற்று சட்டமன்றத்தில் நடந்த விவகாரம், அது குறைத்து. ஆமாம், வணக்கமே வணக்கமே நம்ம எல்லாரும் இப்படி தான் வைப்பாங்க போல் இருக்கு. இப்படிலாம் இல்லை, தாவை ஆட்கள் எல்லாருமே இப்படிதான் வணக்கம். ரொம்ப தரங்கட்டு போயிருக்குண்ணே. உண்மையிலே ஒரு சட்டமன்றம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அது வந்து ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் அவர் அப்படி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பக்கமே எனக்கு மோரல்லஸ் எனக்கு அப்படி தான் தோணுது. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் நடந்ததுக்கான இடமாக அது தெரியல. எப்படி வந்து சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுவாங்களோ, ரெண்டு ஹீரோ நின்றுக்கிட்டாங்க. இவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இவர் வாசிக்கிறாரு, இவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இவர் வாசிக்கிறார். இப்படி தான் இது என்னென்னா, இது தொடர்பாக நேற்று நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ என்னென்னா, நேற்று நடந்துச்சு சட்டமன்றத்தில், அதுக்கப்புறம் வெளியே வந்து உதயநிதி பேசினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குதுல்ல, பையனை காணோம் அப்படின்னு ஒரு இது, கணவனை காணோம் அப்படின்றது, இதெல்லாம் எங்க போய் நிற்குது? என்ன தவறான குட்டி கதை அது. அது ரொம்ப அவருக்கே அது வந்து பாயுங்கிறது அவர் தெரியாமல் பேசிட்டாரா என்னன்னு தெரில. அவர் மேலே இருக்கக்கூடிய பல அலிகேஷன்ஸ் இப்போ வெளியில் வருது. ஏன்னா அவர் குடும்பம் சார்ந்து பேசுறது, அவர் பேசியிருக்கே தேவையில்லை. அப்பா காணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கே வேணாம். அது ரொம்ப அநாகரிகமான விஷயங்கள், அதை தவிர்த்துருக்கலாம். அதற்கு அவர் எதிர்வினை ஆற்ற தான் செய்வாங்க. அதை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். இதை விட இன்னும் கடுமையாக போகுங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரோட செய்கைகள் அப்படி தான் இருந்தது. 2 நாள் பேசாமல் இருந்தார், அதுக்கப்புறம் பேசினாருன்னா அதுக்கப்புறம் விஷயங்களை எடுத்து பேசியிருக்கலாம். பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பாலியல் துன்புறுத்தல்கள், இங்கே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மின்வெட்டு, எவ்வளோ சிக்கல்கள் இந்த 40 நாளில் நடந்திருக்கு. அதுக்கான தீர்வாக ஏதாவது எடுத்து பேசுவார் அப்படின்னு பார்த்தா பஞ்ச் டைலாகோட முடிஞ்சது. அதை தாண்டி ரொம்ப மோசமான என்னென்னா, அவரோட பிறந்தநாள் நிகழ்வை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு நாடகம் போட்டு அவர் வந்து நடிக்க வேணாம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தபோது அவர் மௌனமாக இருக்கார், அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கார். அப்போ இதெல்லாம் வந்து வெட்ட வெளியாக அம்பலமான பொய்கள். அவர் நடத்துகிற ஒரு நாடகம் இல்லையா? தெளிவாக இப்போ நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்ல வரேன். இப்போ கோட்டையில் இருக்கும் பொழுது அங்கே கோட்டையில் உள்ள ஊழியர்களோ யாரோ அங்கே இருப்பவர்கள் ஒரு கேக் கொடுத்து பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக கட் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க கோட்டையில். அப்போ அதுக்கு வந்து அதை மறுத்துட்டு அதை ஏன் மறுத்தார், எதுக்கு மறுத்தாருன்னு தெரியாமல் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அந்த கேக்கை வெட்டியிருந்தா கூட சிக்கல் இல்லை. ஆனால் அதை மறுத்துட்டு இவங்க கட்சியின் சார்பாக, அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் கும்மிடிப்பூண்டி பெரியபாளையம் அருகில் அந்த அமோனியா கசிவால் 7 பேர் இறந்து போயிட்டாங்க. நேற்று 7 பேர், இன்னைக்கு 8, 9ன்னு அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது, இறந்து போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினால் அது நன்றாக இருக்காது, அந்த சோகத்தில் நானும் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிராகரித்தார்னு சொல்லி அதை அரசு செய்தி குறிப்பாக வெளியிட்டு, அந்த அரசு செய்தி குறிப்பை இவங்க எல்லாம் ரீல்ஸ் எடுத்து வெளியே போட்டாங்க பாருங்க. இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், எல்லாத்துலேயும் போட்டு அடித்தாங்க. அப்போ உண்மையிலே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, உண்மையிலே பரவாயில்ல, இவ்வளோ தூரம் இருக்கிறார் போல் இருக்கு, பாவம் சரிதான், தன்னுடைய பிறந்தநாளையே கொண்டாட வேண்டாம்னு மறுத்து கொண்டு இருக்கிறார், அந்த சோகத்தில் பங்கேற்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் நடிகை த்ரிஷா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் கணக்கில் விஜயோட சேர்ந்து அவர் கேக்கு வெட்டி கொண்டாடிய அந்த புகைப்படத்தை பகிர்ந்து அதில் அவர் போட்டிருந்த இதை பார்த்த உடனே, அப்போ என்ன அங்கே மணி நேரத்துக்கு மணி நேரம் மாறுமா? கோட்டையில் இருக்கும்போது சோகமாக இருப்பார், கோட்டையிலேருந்து வெளியே போயிட்டாருன்னா சோகம் இல்லாமல் போயிடுமா? இன்னொன்று, இன்றைக்கி அவர் ஒரு முதலமைச்சர். நம்ம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம யாரும் விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அது அடுத்த விஷயம். ஆனால் இவர் முதலமைச்சர்ன்ற பொறுப்பில் இருக்கிறார். அப்போது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து முதல்வர் அப்படின்ற போது எல்லாருடைய கண்களிலும் எப்பொழுதும் அவர் வந்து உற்று நோக்கி கொண்டே இருக்கோம். 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 8 கோடி மக்களுடைய கண்களும் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கும். 8 கோடி மக்களுக்கும் வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் எல்லாருக்கும் அவர் தானே சிஎம். அப்போ உற்று நோக்கி கொண்டிருக்கும். அப்போ எங்கே நம்ம என்ன செய்கிறோன்றதை நம்ம பார்த்து செய்யணும். த்ரிஷாவோட உட்காந்து கேக் வெட்டுற புகைப்படத்தில் அவர் அடைந்திருக்க ஆணை, இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது இது என்ன சொல்ல வரீங்க? இதில் அன்ஃப்ரெண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சிக்காரர்களே
த்ரிஷாவை பற்றி மோசமாக விமர்சனம் பண்ணுற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவங்க கேக் வெட்டுற அந்த புகைப்படத்தை பகிர்ந்து விஜயை பற்றி போட்டதுக்கப்புறம் 12 மணிக்கு வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு சொல்கிறது, கேக் வெட்டுறது. அப்போ அந்த அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தெரியுது இதுக்கு முன்னாடி உள்ள எடுத்த புகைப்படம் அது இல்லை. ஏன்னா அவங்களே வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் போட்டு அதை வந்து பகிர்ந்துருக்கிறாங்கன்ற பொழுது கண்டிப்பாக அது இந்த பிறந்த நாளின் பொழுது இப்பொழுது எடுக்கப்பட்டது தான். அப்போது கோட்டையில் வராத சோகம், கோட்டையில் இருந்தபோது இருந்த சோகம் வெளியே போனோன்னு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சா, இல்லை வெளியே சோகமே இல்லாமல் இருந்துட்டு கோட்டைக்குள்ளே வந்தவொன்னே அவருக்கு சோகம் அவருக்கு குடிகொண்டுருச்சா, என்ன அப்படின்னு? அதே இரவில் அவரோட ஜனநாயகன் படத்துக்கு இருந்த ப்ரொடக்ஷன் இருந்தவரும் ராம்குமாருங்கிறவரும் அவரோட இருந்து புகைப்படங்கள் பகிர்ந்திருக்கார். அவரோட ட்விட்டர் பேஜ்லேயும் அதை பகிர்ந்திருக்கார். ஸோ இதில் வந்து அது வந்து ஏஐல பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் வேணாம், அவரும் அவரோட குடும்பத்தோடு நின்று அவரோட புகைப்படம் வாழ்த்துக்காக வந்திருக்காரு. வாழ்த்து சொல்ல வந்திருக்கலாம், குடும்பத்தோடு நின்று புகைப்படம் எடுத்து போட்டுடலாம். ஆனால் கேக் வெட்டுதல்ன்றது ஒரு கொண்டாட்டத்தின் மனநிலை தானே. அந்த கொண்டாட்டத்தின் மனநிலையை அவர் தவிர்த்திருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர்கள் செய்கின்ற அட்ராசிட்டிஸ் பாருங்கள். நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் பள்ளி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு போய் பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க. இன்னொரு இடத்துல காஞ்சிபுரம் பக்கத்திலேயே அது திருப்பத்தூர் பிள்ளைங்கள் கொடி ஆபத்தான ஒரு நிலையில நடு ரோட்ல மீடியனுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல பிள்ளைங்க போய் பள்ளி யூனிஃபார்மோட பசங்களை 15 வயதுக்கும் குறைவான பசங்களை கொடி நடுற வேலையை செய்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து தேர்தல் அப்பெல்லாம் சொன்னோம், நீங்கள் வந்து குழந்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரை பண்ணுறீங்க, குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு போய் இந்த மாதிரி பரப்புரை செய்கிறாங்க, இது வந்து தவறானது, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காம தொடர்ச்சி தான் தொடர்ந்து குழந்தைகளை வந்து அரசியலில் பயன்படுத்துகிற வேலையை விஜய் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். இது யார் தட்டி கேட்பது அப்படின்றே தெரியல. இன்னும் இதை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் வந்து இது வெளியே தெரியல, உள்ளுக்கு பேசப்படுகிற தகவல்கள், பல அமைச்சர்கள் இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தங்கள் துறைகளினுடைய சில திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பல ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் அந்த அமைச்சர்கள் யாரும் இவர்கிட்ட போய் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே பயந்துட்டு வாங்க முடியாம இருக்காங்களாம். அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் இடையிலேயே சிலர் இருக்கிறாங்க. ஜெகதீஷ் இருக்கட்டும், இது மாதிரி இவர்கள் மூலமாக தான் அமைச்சர்களே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. மூத்த அமைச்சர்கள் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது சட்டமன்றத்துக்கு அமைச்சரும் எல்லாமும் பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படியாவது அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுல சேலத்துக்காரர் இருக்காரு, அப்படியே ஆர்மி மாதிரி இருக்கணும், உணவுக்கு இது பண்ணக்கூடாது, எவ்வளோ வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் நிக்கணும். அது அவங்க ரசிகராக இருக்கோம், ரசிகர் மன்றம் கட்சிக்காரங்களை கூப்பிட்டாரு. சரி, இன்னைக்கு 300 அரசு பேருந்து ஓட்டுநரை கொண்டு வந்து அவங்களாம் அரசு ஊழியர், அவனையும் இன்னைக்கு ரசிகர் மன்ற கூட்டமே கொண்டு வந்து நடு ரோட்டில் படுக்க வச்சிருக்காரு. கீழே தரைக்கு வண்டிக்கு கீழே படுத்து கிடக்காங்க 3 நாளா. 2 நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதில் சொல்ல வேண்டிய தகவல் 300 பேர். இதில் சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னா, இந்த 300 பேருந்துகளும் சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய பேருந்துகள் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்கக்கூடிய பேருந்துகள். இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடக்கும், இங்கே ஒரு 10 பேருந்து ஒரு பேருக்காக விடுவாங்க. அங்கங்கே அந்தந்த மாவட்டங்களில் அவங்களோட அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ போய் அந்த இடத்துல இருந்து புது பேருந்துகள் இயக்கிறதுக்கான அந்த நிகழ்வை நடத்துவாங்க. ஆனால் இது அமைச்சர்கிட்ட முதல்வர்கிட்ட நல்ல பிள்ளை பேர் வாங்கணுன்றதுக்காக போக்குவரத்துறை அமைச்சர் இந்த 300 பேருந்துகளையும் மொத்தமாக சென்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. கோயம்பேட்டில் பாதி பேருந்துகள் இருக்கிறது, பாதி பேருந்துகள் கிளம்பாடுக்கத்தில் நிற்கிறதா சொல்கிறாங்க. அங்கே பல பத்திரிகைகளில் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு, அங்குள்ள ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எவ்வளோ மோசமாக அந்த 2 நாட்களாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து பேட்டி கொடுக்கறதுக்கே தயங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனால் கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியல. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது இது என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் நடந்த இருதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஜெயலலிதா அம்மா முதலாக ஆட்சிக்கு வந்து முதல்ல 5 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல, எந்த அமைச்சர்களும் அவங்களை பார்க்க முடியாது, இடையில நிற்கிற இடைத்தரகர்கள் மூலமாக தான் அமைச்சர்களே ஜெயலலிதாவை சந்திக்க முடியும்ன்றது இருந்தது. அதே சூழ்நிலை இன்னைக்கு நிலவுறதா தான் கோட்டை வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது, எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை கால்நடைத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு, மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சிருப்பாரா 3 நாளைக்கு, எல்லாம் ஊர் ஃபுல்லா கொடுக்க வேண்டிய மாடுகள்லாம் இங்கே கொண்டு வந்து கட்டி வரட்டும். இல்லை, எல்லா அமைச்சர்களுமே இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவதாக வைத்து செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் அதில் சாதிச்சுக்கிட்டாரு, மின்சாரத்துறை அமைச்சர். ஏன்னா அவர் நேரடியாக பேசுகிறவர். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 400 பேருக்கு பணி நியமன ஆணை அதை முதல்வர் வழங்குறாரு, வைக்கிறாரு. இது என்னன்னா, பணி நியமன ஆணை இவர் வழங்குறாரு. இந்த பணி நியமனத்துக்கு இவரை தேர்வு செஞ்சது என்னது, முந்தைய அரசு தானே. அப்போ முந்தைய அரசு செய்த தவறுகள், அங்கங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்லும் போது மட்டும் நீங்க இது சென்ற ஆட்சியினுடைய தொடர்ச்சி, நாங்க வந்து 30 நாள் தானே ஆகுது, 40 நாள் தானே ஆகுது அப்படின்னு பேசுகின்ற முதல்வரும் தாவேகா கட்சியினரும், அப்போ இந்த 400 பேருக்கான பணி நியமன ஆணை வழங்குறத மட்டும், அந்த கிரெடிட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இடம் கொடுக்குது, அதை மட்டும் வெக்கமா யோசிக்கலையா? அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துறீங்க, சரி, ஒரு நிறை மாத கர்ப்பிணி
அந்த நிறைமாத கர்ப்பிணியை வர வேணாம்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் வீட்டிலே இருங்க, உங்களுக்கு ஆணை கொண்டு அங்கிருந்து வர வச்சு மேடையிலேருந்து இறங்கி வர்றாராம். பாருங்கள் முதல்வரை, எப்படியாப்பட்ட முதல்வர், எதுக்கு அப்படி பண்ணணும், எதுக்கு இந்த விளம்பரம்? இது மோடியெல்லாம் தோத்துட்டாருண்ணே. மோடியெல்லாம் இவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும். அந்த அளவுக்கு இவர் வந்து மிக மோசமான ஒரு இடத்துக்கு போனார். அதில் ரொம்ப கேவலமான ஒரு அமைச்சர் இருக்கார், காங்கிரஸ்லேருந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஒருத்தர். அந்த சப்ஜெக்ட் அபத்தமான முக்கியமாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது. விஸ்வநாதன் தானே அவர் பேர்? விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை அமைச்சர். உண்மையாலே எனக்கு தெரிஞ்சு அவர் மீது வந்து வழக்கு போக்சோ வழக்கு கண்டிப்பாக தொடுக்க வேண்டாம், மாற்று கருத்தே இல்லை. இதில் பின்னணி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக செல்வ பெருந்தகைக்கும் உள்ள கட்சியில் இருக்கின்ற அதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூருக்கும் கரூர் ஜோதிமணி அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வந்தது. செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு காசு வாங்கி கொண்டு, பணம் வாங்கி கொண்டு சீட் அலாட் பண்ணார். அதை பேரம் பேசும்போது எந்தெந்த தொகுதி யாருக்குன்னு பேசுகின்ற பொழுதே திமுக தலைமையிடம் அவர் பேசுகின்ற பொழுதே இவர் யார்கிட்ட பணம் பெற்றுக்கொண்டாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட்டே வாங்கி ஆட்களை நிற்க வைத்தார் அப்படின்ற ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்தது. இதில் விஸ்வநாதன் இப்போ அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார்ல, இவர்கிட்டே ஒரு பெருந்தொகையை செல்வ பெருந்தொகையை வாங்கி விட்டார். ஆனால் அவருக்கான சீட்டை சரியாக வாங்க முடியாமல் தான் மேலூரில் சீட்டு வந்துருச்சு. அது மேலூரில் இவரை கொண்டு அங்கே போய் நிறுத்தினதில் அந்த சமயத்தில் நீங்கள் பத்திரிகைகளெல்லாம் ஊடகத்திலலாம் செய்தி வந்திருக்கும். மேலூரில் உள்ள காங்கிரஸ், மேலூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் விஸ்வநாதனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நடத்துனாங்க. அதனுடைய பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து காசு வாங்கிட்டு விஸ்வநாதனுக்கு சீட்டு கொடுக்க முடியாதனால வேறு வழி இல்லாமல் இந்த திருப்பூரூர் தான் அவருடைய விஸ்வநாதனுடைய சொந்த தொகுதி. அப்போ இங்கே நிற்கிறதுக்கு வழி இல்லாமல் இவர் ஏற்கனவே காஞ்சிபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்தவர். இவரை கொண்டு போய் மேலூரில் கொண்டு நிறுத்துறாரு. அமைச்சர் பதவிக்கான வாய்ப்புகள் வரும்போது கூட செல்வ பெருந்தகையினுடைய உதவியினால தான் இவர் அமைச்சராக இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது அப்படின்னே சொல்கிறாங்க. இல்லைனா ராஜேஷ்குமார் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பெண் அமைச்சருக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் தலைமையினுடைய திட்டமாக இருந்தது. இவர் தான் விஸ்வநாதனுக்கு கொடுப்பதற்கான பின்னணியில் இருந்தார் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அதனால் இப்போ நேற்று வந்து அவருடைய திருமணம் 2 தினங்களுக்கு முன்னதாக செல்வ பெருந்தகையினுடைய மகள் திருமணம் முடிஞ்ச உடனே அவர் பதவி விலகிறது சம்மந்தமாக வெளியே தகவல் வருது. வெளியே வந்த உடனே நான் ஜோதிமணி குறித்தும் மாணிக் தாகூர் குறித்தும் நான் பேசுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார்ல. பேசினதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கின்ற வார்த்தை போரில் விஸ்வநாதனுடைய பிரச்சனைகள், வண்டவாளங்கள் எல்லாம் வெளியே வரப்போகுது. அதனால் அதுக்கு முன்னாடியே விழித்து கொண்டு விஜய் அவர்கள் அந்த வழக்கு பிரைவேட் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், குழந்தைகள் நல ஆணையத்தில் புகார் கொடுக்கறதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜில் போய் அவங்களோட அந்த வாடின்னு போட்டு டான்ஸ் ஆடினா கூட அதை கூட ஏதோ பேசி இது பண்ணாங்க. ஆனால் இது வந்து அந்த பெண் குழந்தைகள் நடந்துகிட்ட முறை கண்டிப்பாக விஜய் அவரை வந்து பொறுப்பிலிருந்து உடனடியாக நீக்கவில்லை என்று சொன்னால் பெரிய சிக்கல். காங்கிரஸ்குள்ளே ஏற்படுகின்ற மோதலால் வெடிக்கப் போகின்ற பிரச்சனைகள் வெளியே வரும் பொழுது அது இவருடைய ஆட்சிக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதற்கு முன்னாடி விஸ்வநாதனை பதவியிலிருந்து நீக்குவதா நல்லது அப்படின்னு தான் வெளியே பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த விஸ்வநாதன் பிரச்சனை இன்னொரு மேட்டர் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதில் அது காங்கிரஸினுடைய உட்கட்சி விவகாரம், அது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது விஜய்க்கு தலைவலியை கொடுக்க போகுது கூடிய விரைவில் அப்படின்னா கூட, அதனுடைய இன்னொரு கூட்டணி கட்சியான சிபிஎம், அதனுடைய ஜனநாயக மாதர் சங்கம் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை, விஸ்வநாதன் பிரச்சனையையும், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் பேர் நினைக்கிறேன், அவர் வந்து அந்த ஒரு பெண் விவகாரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார் அப்படின்றது குறித்தும் பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் எல்லா பத்திரிகையாளர்களையும் வந்து சந்தித்து பேசுகின்ற பொழுது வாங்குன்னு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க குற்றவாளிகளை எல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லது செய்யணும், பொறுப்பில் வைத்துக்கொண்டு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதனால் முதல்வர் அவர்கள் இதில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி விஸ்வநாதன் மேட்டர்லையும் உடனடியாக ஒரு பதவி விலகணும். அவர் செய்தது மிக கேவலமான செயல். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அது மாதிரி டான்ஸ் ஆடுனது, என்னமோ இதை மாதிரி பாட்டுக்கு போய் டான்ஸ் ஆடுறது, இந்த குழந்தைகள்ட்ட நடந்து கொண்ட முறைன்றது, அவர் எப்படி கல்வியை நிர்வகிப்பார் அப்படின்றது கேள்விக்குள்ளாக்குதுன்றது கடுமையான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இது தயவுசெய்து விஜயனுடைய காதுகளுக்குள்ளேயும் போயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால் இவர் 6 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, அதோடு சேர்த்து ஸ்ரீவைகுண்டத்துக்கும் சேர்த்து வந்துட்டு போகுது. அதனால் இவர் வந்து அந்த ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்கேயும் சேர்த்து இடைத்தேர்தலை வைத்தார்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்த முடியும். இல்லைனா கட்சிக்காரர்கள் கட்டுப்பாடற்று போய்விடுவார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அதனால் இதை தயவுசெய்து விஜய் அவர்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்முடைய கோரிக்கை. இது அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மேகதாட்டு பிரச்சனை. மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு உதயநிதி கொண்டு வந்த திருத்த தீர்மானத்தை உடனடியாக ஏற்று இது பண்ணதிலே பெரிய ஸ்கிரிப்ட் இருக்குன்னே சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், மறுநாள் வந்து உதயநிதியை வச்சு செய்யணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறார். இது வச்சு செய்யணும் நம்ம சொல்றது வந்து விஜயனுடைய பாணியில பேசுறோம், விஜயனுடைய பாணியில நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த மொழி தான் அவங்களுக்கு புரியுதுன்றதுக்காக சொல்ல வரோம். அப்ப அது திட்டமிட்டு அப்ப என்னன்னா, மக்கள் மத்தியில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும். என்ன நேரேட்டிவ்? இல்ல எதிர்கட்சியா இருந்தா கூட ஒரு நியாயமான பிரச்சனைகள் கொடுத்து அவங்க சொன்னாங்கன்னா உடனே அதை வந்து சேர்த்துக்கிறாரு.
அப்படின்னு பேசிட்டோம் அப்படின்ற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிட்டு மறுநாள் இவர் வந்து இவரை பத்தி சட்டமன்றத்திலே மிக அசிங்கமாக பேசி கலாய்த்ததை மக்கள் பேசும்போது வேற வழி இல்லை, அவங்க ஒழுங்காக சட்டமன்றத்தை நடத்த விடல, இவர் பதிலுக்கு பேசினாரு, அதனால இவர் மேல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே திட்டமிட்டு உதயநிதி கொடுத்த திருத்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு இது பண்ணதான் தகவல். இப்போ என்னன்னா அந்த திருத்த தீர்மானத்தை விவசாயிகள் எல்லாரும் கடுமையாக எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இவர் நினைக்கிற மாதிரி திமுக தூண்டி விட வேண்டிய அவசியம் இந்த பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை, லோன் தள்ளுபடி பண்ணுறதுல கூட நீங்கள் இவர் சொல்கிறத ஓரளவுக்கு ஒரு லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியும். ஆனால் இதில் அது கிடையாது. அங்கங்கே தன்னெழுச்சியாக தான் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு நடுவர் மன்றம் மேகதாட்டுக்காக அமைக்கப்பட்டால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து கேள்விக்குள்ளாகிவிடும் அப்படின்றது உண்மைதான் அப்படின்றத அன்னைக்கு உள்ள நிதர்சனமான உண்மை. இப்போ அதை முன்வைத்து தான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் ஐயா மணியரசன் அவர்களும் அந்த தீர்மான எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த போகிறதாட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து விஜய் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டேன்னு சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரி சட்டமன்றத்தில் நம்ம ஒன்று செஞ்சிட்டோமே, அதை யோசிக்காமல் செஞ்சிட்டோம், இப்போ அதை பின் வாங்கினா நமக்கு வந்து அசிங்கமாயிடும் அப்படின்னு யோசித்தாருன்னு சொல்லி சொன்னால் அது தமிழகத்தினுடைய அதுவும் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு சிக்கலை கொண்டு அவங்களை போய் நிறுத்துற மாதிரி ஆகிடும். இப்போ என்னன்னா வரலாற்று தவறை அவர்கள் செய்யறாங்க. எப்படி கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திரா காந்தியுடன் சமரசமாகின்ற பொழுது இந்த காவிரிக்காக தொடுக்கப்பட்ட வழக்கை எப்படி வித்ரா பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த பழிச்சொல்லுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாரோ இதே பழிச்சொல்லுக்கு விஜய் ஆளாக வேண்டிய சூழலை வரும். அதனால தயவு செய்து அண்ணன் சீமானவர்களும் மணியரசனும் இணைந்து நடத்த போராட்டம்ன்றது விவசாயிகளுக்கான போராட்டம், அது கட்சி போராட்டம் அல்ல அப்படின்றத தயவு செய்து விஜய் புரிந்து கொண்டு உடனடியாக அந்த திருத்த தீர்மானத்தை திரும்ப வாபஸ் வாங்கிக்கிட்டு நம்ம அது மேகதாட்டு பிரச்சனையில் ஏற்கனவே காவிரி ஆணையம் என்ன தீர்ப்பளித்ததோ எந்த கட்டுமான பணிகளும் ஆணையத்துக்கு உட்பட்டது கட்டக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய காவிரியை பங்கிடுகின்ற மற்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை கட்டக்கூடாது அப்படின்றது இருக்கிறதுனால அதை பின்பற்றுவதற்கு விஜய் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள், கோரிக்கை. நன்றி, வணக்கம்.